இன்று தமிழகம் இந்துத்துவ ஆதிக்க சக்திகளால் சனாதன கூட்டத்தால் பாழ்பட்டு போகுமோ இந்த சமய நல்லிணக்கம் என்று அச்சத்தக்க ஒரு சூழலை உருவாக்க டெல்லி ஏகாதிபத்தியத்தின் அடிவரடிகளாக இங்கே இருக்கக்கூடியவர்கள் ஜாதியின் பெயரால் மோதல், மதத்தின் பெயரால் இரத்த களரி கலவரம் என உருவாக்க துடித்துக் கொண்டிருக்கிறார்கள். சங்க காலத்திலே சாதிகள் கிடையாது, சாதிகளற்ற தமிழ் சமுதாயம். அதற்கு பின்னரும் வைணவமும் சைவமும் தலைத்தாலும் கிறித்துவமும் இஸ்லாமும் இங்கே அரவணைக்கப்பட்டு ஒற்றுமையின் இருப்பிடமாக தமிழகம். வடபுலத்திலே இரத்த களரிகள் நடந்த போதும், அண்ணல் காந்தியார் சுட்டுக் கொல்லப்பட்ட போது, இந்து முஸ்லிம் கலவரங்கள் வடபுலத்திலே பயமுறுத்திய போதும் இங்கே சமய நல்லிணக்கத்தை வானொலி உரையின் மூலமாகவே தந்தை பெரியாரும் பேரறிஞர் அண்ணா அவர்களும் ஏற்படுத்தினார்கள்.